மை டியர் கௌதம் செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. 10th வெற்றிகரமாக மங்களகரமாக இன்றைக்கி பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 12th அதே மாதிரி பண்ணால் ஆல்மோஸ்ட் நடந்துட்டுருக்கு. இந்த ஒரு வாரத்தில் 10th சரி 12th சரி இன்றைக்கி திங்கக்கிழமை 13 ஆரம்பித்து 18 சனிக்கிழமைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பேப்பர் சட்டுன்னு முடிக்க பிளான் பண்ணியிருக்காங்கப்பா. 3 முக்கியமான அப்டேட் கூட வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு தயவு செஞ்சு ஒரு 2K லைக்ஸ் கொடுத்துருங்க. 2000 லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா. இப்போ அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. 10th பேப்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எப்படி திருத்த போகிறாங்கன்னு சொல்லி பயமாக இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ரொம்ப எளிமையான முறையில் லிபரல் கரெக்ஷன் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? வெறும் 6 நாட்களில் நினச்சி பாருங்கள். 8.5 லட்சம் மாணவர்கள் எழுதுறீங்க, 8 லட்சம் மாணவர்களும் 5 சப்ஜெக்ட் எழுதுறீங்க. அப்படி கணக்கு போட்டு பார்த்தா 40 லட்சம் பேப்பருக்கு மேலே அத்தனை லட்சம் பேப்பரை வெறும் 6 நாட்களில் முடிக்கணும்னா எப்படி முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சீரியஸ்லி சொல்கிறேன். பேப்பர் கரெக்ஷன் ஆனது சும்மா படன்னு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பேப்பரும் திருத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வேகமாக திருத்துவாங்க. உங்களுக்கு பண்ணால் மார்க்ஸ் ஆனது ரொம்ப அதிகமாக வரும். நீங்கள் எதிர்பார்த்தோட பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வரும். ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி முதல் காரியமாக பார்த்தீங்கன்னா தமிழ் பேப்பரில் தான் திருத்த ஆரம்பிக்க போகிறாங்க. தமிழ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எழுத்து பிழை பார்ப்பாங்க. பட் இப்போ இருக்க நிலமையில் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிசல்ட்டாக வெளியிடணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் ஆனது ரொம்ப லிபராக இருக்கும். வேகமாக திருத்த சொன்னதுனால அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரில் தான் இருப்பாங்க. இத்தனை டைமுக்குள்ளே இத்தனை பேப்பர் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா வேகமாக தான் திருத்துவாங்க. ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எப்படி ப்ரெஷரில் பயந்துட்டுருக்கீங்களோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இத்தனை பேப்பர் கரெக்ட் பண்ணி முடிக்கணுமே, கரெக்டாக திருத்தணுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு மண்டையில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ பயந்துட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மதிப்பெண்கள், நல்ல மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேவா? அதை நினச்சி பயந்துட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு அப்பெல்லாம் இருக்காதிங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மார்க்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இது அப்டேட்ஸ் ஃபஸ்ட் அப்டேட் இது தான். செகண்ட் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் ஷார்ப்பாக ஒரு 5 மணிக்கு இல்லை 6 மணிக்கு இன்றைக்கி பேப்பரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரிலாம் மார்க்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி இன்றைக்கி ஈவினிங் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஈவினிங் அப்லோட் பண்ண முடியும்னா நாளைக்கு மார்னிங் நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரியே நாளைக்கு மார்னிங் இன்றைக்கி அப்டேட் நான் நாளைக்கு மார்னிங் அப்டேட் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணிடுறேன். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ பார்த்துக்கலாம். சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இவ்வளோ மார்க் வரப்போது என்ன எப்படி திருத்த போகிறாங்க, நான் ஃபெயில் ஆகிடுவேனா பாஸ் ஆகிடுவேனா, 80 மார்க் வருமா 90 மார்க் வருமா, டோட்டல் 450 வருமா இல்லை 400 தான் வருமா இல்லை 300 தான் வருமா அப்படின்னு சொல்லி 10th பயப்படுறோம். அதேமாதிரி 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நான் பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும் சொல்லி பயந்துட்டுலாம் இருக்காதிங்க. ஓகேவா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல மதிப்பெண்கள் தான் வரும். ஓகேவா? அதை நினச்சி யாரும் தயவு செஞ்சு பயப்படாதீங்கப்பா. பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜாலியாக இருங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க. வரட்டும். எழுதி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? ஸோ பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸே வரும். நம்புவோம். ஓகேவா? எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸ் தான் வரும். நம்புறதுலாம் இல்லை. ஏன்னா நல்லா எழுதிப்பீங்க எல்லாருமே. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸ் வரும். ஓகேவா? ஸோ ஓகேப்பா. ஸோ பயப்படாதீங்க, ஜாலியாக இருங்க. இன்றைக்கி ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ. சப்போஸ் நீங்கள் ஈவினிங் அப்லோட் பண்ண முடியும்னா நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணிடுறேன். இன்றைக்கான அப்டேட் எப்படி பேப்பர் திருத்திருக்காங்க, ஸோ பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஸ்ட்ரிக்டாக இருக்கா லிபரலாக இருக்கான்னு சொல்லி ஆஃபீஸில் அப்டேட் வந்துடும். நம்ம டீச்சர்ஸ்ட்டை இருந்து. ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அப்டேட்ஸ்லாம் வந்தால் உங்களுக்கு டக்குன்னு தெரியப்படுத்துவேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் தான் முக்கியமானது. ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ பதிவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பட்டனை பார்த்து தட்டி விட்டுருங்க. அப்படியே வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டு வீடியோவில் எத்தனை மணிக்கு பார்க்குறீங்கன்னு சொல்லி டைமிங்கை கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, பார்க்கலாம். ஓகேவா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.